ஹாய் தமிழ்நாட்டு மக்களே. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகே விஜய் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கட்சியில் நான் இல்லை, பட்டு ஒரு ஜென்ரல் ஒரு ஹியூமனாக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் திரைப்படத்தில். அவர் நிறையா பேர் சோறு போட்டிருக்காரு. சொல்லப்போனால் இப்போ இருக்க தளபதி விஜய் அவரை விட நல்ல ஒரு இலகன மனசு கொண்டவர், எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும், வெகுளித்தனமாக இருந்த ஒரு ஆள். அவரோட ஒய்ஃப் பிரேமலதா அவங்க பார்த்தீங்கன்னா, அவரை யார் அடக்கி உடக்கி, அதாவது விஜயகாந்த் அவரை யார் அடக்கி உடக்கி மனசளவில் காயப்படுத்தி வீட்டில் உட்கார வச்சு கடைசி வரைக்கும் எழுந்திரிக்க முடியாமல் பண்ணாங்களோ, அவங்க கிட்டே போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு சிங்கம் மாதிரி எல்லாத்தையும் தனியாக நின்று சமாளிச்சுட்டு இருக்க விஜயை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. இப்போ பாருங்கள், காமெடியை மட்டும் பாருங்கள். யூடியூப்குள்ளே போயிட்டுனா, விஜய் நீ ஒரு லாலிபாப், இல்லைன்னா விஜய் தாறுமாறாக விமர்சித்த பிரேமலதா. இப்போ பாருங்கள், இது எங்கே போட்டிருக்காங்க, பிங்கோ பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. அது போட்டு 15 மணி நேரம் ஆயிடுச்சு. 15 மணி நேரத்தில் வியூஸை பாருங்கள். இத்தனைக்கும் 1.98 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 15 மணி நேரத்தில் ஒன்லி 461 வியூஸ் தான் போயிருக்கு. அப்போ நீங்களே புரிஞ்சுங்க ரியாலிட்டியாக. மக்களுக்கு பொதுமக்களுக்கு விஜய் திட்டுறது பிடிக்கல. அதுவும் இந்த டிஎம்கே ஒழிப்புன்னு சொல்லிட்டு கமல் கூட்டணி சேர்ந்தது, புருஷன் சாவு காரணமானவங்க கூடயே போய் கூட்டணி சேர்ந்தது, இவங்க கூட்டணி சேர்ந்ததே பிடிக்கல ஃபஸ்ட்டு. அதாவது என்னோடய ஏஜ் 24, 25 தான். எனக்கே அரசியல் தெரியுது அப்படின்னா, பிரேமலதா அவங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? அதுவும் புருஷன், அதாவது கேப்டன் அவர்களை கொலை பண்ணல, ஒருத்தனை கத்தி எடுத்து கொலை பண்ணுறதான் கொலை இல்லை. ஒருத்தனை தரக்குறைவாக பேசி இல்லாத பொருளாக சொல்லி வடிவேலை வச்சு, அதே சினிமா துறையில் இருக்க நடிகர் வடிவேலை வச்சு கேப்டன் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியும் அப்படின்னு படுத்தி அவரை மனசளவில் காயப்படுத்தி அவர் எந்த அளவுக்கு இது பண்ணாங்கன்னு ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சொந்த பொண்டாட்டி அவனுக்கு தெரியுமா தெரியாதா? இது எப்படி தெரியுமா இருக்குது? நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எனக்கு ஆதங்கம் தாங்க முடியல. எனக்கு விஜய் திட்டாங்க அப்படின்றத விட, கேப்டன் அவருக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கு இந்த பொம்பளை அப்படின்னாலே எனக்கு பாருங்கள், நானே கமெண்ட் போட்டிருக்கேன். இது தப்பாக நினச்சாலும் சரி, ரைட்டோ தப்பான்னு தெரியல, ஆனால் நான் போட்டிருக்கேன் பாருங்க. போடி புருஷன் நடப்பினமாக அக்கனவங்கிட்டே போய் பதுங்கி இருக்க, புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தங்கிட்ட படுகிறது சமம் நீ பண்ணது. அதுதான் கேப்டன் இருந்திருந்தா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாரு. எனக்கு டவுட்டாக இருக்குது. என்கிட்ட கூட்டணி சேர்றதுக்கு தான் நீ கேப்டனை சொன்னுட்ட. நான் ஒரு ஆதங்கத்தில் போட்டேன், ஓகேங்களா? அது தப்பா ரைட்டானு தெரியாது. எனக்கு விஜயை திட்டாங்க அப்படின்லாம் இல்லை. விஜய் நிறையா பேர் திட்டுறது எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஜென்ரல் ஹியூமனாக, ஒரு மனுஷனாக, ஒரு ஃபேனாக நான் பார்த்துட்ருக்கேன், எல்லாமே தெரியும். விஜய்க்கு இவ்வளோ திட்டு கிடையாது. விஜய் மூஞ்சி சரியில்லை, எண்ணெய் வடித்த மூஞ்சி, அந்த மூஞ்சி, அவன் படம் ஓடாது, இது பண்ணாது அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லப்போனால் இவங்க தான் லாலிபாப் திங்கிற மாதிரி இருக்காங்க. அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டேன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவின் தண்ணி போடுது. முதலமைச்சராம ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்க நீங்களே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வடிவேலை வச்சு தரகுறவாக பேச முடியும் அப்படின்னு பேசிட்டு,
இப்போ அவரு கூடயே போய் கூட்டணி பார்த்துங்க. கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கு கடவுள் வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாரு, அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக 2வது வாய்ப்பாக கொடுத்துருக்கு தளபதி விஜயை டிவிகே கட்சி மூலயமா. அவருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்குமோ ஜெயிக்க வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு 20 வருஷம் பின்தங்கி போகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்கள் இருக்குது கார் பங்களா இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறது பெருசாக தெரியாது, ஓகேங்களா? அரசியல்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணுற இந்த ஸ்டோரி மாதிரி அரசியல்னாவே வெறுத்துட்டு இருந்த மக்களுக்கு காலமே கொண்டு வந்து சேர்த்துருக்கு தளபதி விஜய். இந்த நாளை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற 5 வருஷம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன தான் ஃபீல் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கே போனாலும் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், யாரை பார்த்தாலும் லஞ்சம், லஞ்சத்துலேயே முழுகிடுவீங்க. இது பிற்காலத்தில் வரப்போகிற சந்ததிகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். 23 அன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிங்க, லைஃபே வேஸ்ட்டு.